ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். அப்புறமாக வேலூரில் நடந்த டிவிகேயினுடைய அந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது அந்த டைமில் எப்படி விஜய் ஒவ்வொரு முறையும் பேசும்போது அது ஒரு சலசலப்பை பரபரப்பை ஏற்படுத்துமோ அதுபோல் இந்த முறையும் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். தேர்தலில் அவங்களுடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லும்போது அவரும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். குட்டி கதையோடு ஆரம்பித்தார். இந்த முறை அவருடைய பேச்சு அப்படிங்கிறது நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் வந்து இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறார் அவர் அப்படின்னு இல்லை சென்சிபிளாக பேசியிருந்தாரு. சென்சிபிளாலாம் எதுவும் பெருசாக பேசுகிற மாதிரி நான் பார்க்குறேன். அவருடைய தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு என்ன செய்யணுமோ சொல்லியிருந்தார். அவர் வந்து குட்டி கதை சொன்னார். ஏதோ ஜல்லிக்கட்டு காலையை ஒரு சின்ன பையன் அடக்கினார், பேண்ட் உள்ள கையை விட்டு ஸ்டைலாக வந்தான் அப்படின்னாரு. 2 புல்லுக்கட்டு எடுத்தார். புல்லுக்கட்டு எப்படி பேண்ட் பாக்கெட்டில் வச்சிருக்க முடியும்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு சின்ன பையன் ஜல்லிக்கட்டு காலை புல்லை காட்டினா ஜல்லிக்கட்டு காலை பின்னா வந்துச்சு. அவர் ஜல்லிக்கட்டு பார்த்தாரா போனாரா வச்சாரா அவருக்கு தெரியுமா? இன்னும் சினிமாவில் பார்த்த மாதிரியே வந்துட்டாரா, நிதர்சனத்தில் ஏதாவது பார்த்துருக்காரான்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒரு ஜாலியான ஒரு லாஜிக் இல்லாத ஒரு கதையாக இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்த்தா சூப்பர் கரகோஷம் எழுப்புறதுக்கும் தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுக்குறதுக்கும் அது உதவுமே தவிர ப்ராக்டிக்கலாக எதுவும் இல்லை. அவர் நிறைய தேர்தல் அறிவிப்புகளை வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் வந்து இப்படி போகணும், அதெல்லாம் வந்து எல்லாருமே சொல்ல காமனான விஷயம். நான் வந்து வறுமையை ஒழிப்போம், ஊழல் இல்லாத பண்ணுவோம், பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம், பாதுகாப்பான தமிழகம். இது நான் கட்சி ஆரம்பித்தாலும் சொல்லுவேன், நீங்கள் கட்சி ஆரம்பித்தாலும் சொல்லுவீங்க. அதில் விசேஷமாக என்ன இருக்குது அப்படிங்கிறது இதை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. பாவர்ட்டி எராடிகேட் பண்ணுறதும் ஸ்கேம்ஸ் இல்லாமல் பண்ணுறவங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். அது எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ கிரிக்கெட்டில் வந்து ஸ்டம்ப் விழுந்தா போல்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன புது ரூல் கொண்டு வந்துருக்கீங்க பாஸ்? அது ஏற்கனவே இருக்கிறது தான் பாஸ். திமுக தானே சொல்லுவோம், அதிமுக தானே சொல்லுவோம், காங்கிரஸ் பாஜக எல்லாம். அப்போ எல்லோரும் சொல்லாத என்ன சொன்னீங்கிற கேள்வி இருக்குல்ல. ஐ டோன்ட் see anything new there. பட் இது எதுவுமே சரி, அடிப்படை விஷயங்கள் எதுவுமே சரியில்லை. முதல்ல அதை சரி பண்ணுங்கிற மாதிரி அவருடைய விஷயங்கள் அது மாற்றுக்கிறதுல சிஸ்டம் ரொம்ப கரப்டாக இருக்குது. ஒரு வீடு கட்டுறதுனால லஞ்சம் கேட்குறாங்க, ஒரு இபி கனெக்ஷனால் லஞ்சம் கேட்குறாங்க, ஒரு அப்ரூவலுக்கு லஞ்சம் கேட்குறாங்க, ஒரு குழந்தை பிறப்புக்கு, ஒரு முதியவர் இறப்புக்கு, சர்டிஃபிகேட்டுக்கு எல்லா பக்கமும் லஞ்சம் இருக்குது. ரெஸ்ட் ரூமில் கதவு இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் நாங்கள் பண்ணுவோம் ஸ்கூல்ஸ்லன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ முக்கியமான அறிவிப்புன்னு பார்க்கணும். நீங்கள் அந்த அறிவிப்பு வந்தபோது எவ்வளோ பெரிய கைதட்டு வந்துச்சு பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா அவர் 15 வருஷம் அறிவிச்சே போகிறார். அப்போ வந்து எல்லாம் வழக்கமாக ஒரு கைதட்டே போகிறாங்க. இந்த லேடிஸ் ரெஸ்ட் ரூமில் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் கதவோடு கூடிய ரெஸ்ட் ரூம் சொன்னோன்னே அப்ளாஸ் வந்து அள்ளிச்சு. அதாவது எவ்வளோ பேசிக்கான விஷயங்களை நம்ம பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதும், அந்த பெண்களுக்கு வந்து அது எவ்வளோ எசென்சியலான அப்படிங்கிறதும் அந்த அப்ளாஸ் வந்து நீங்கள் முடிஞ்ச வாய்ப்பு பிடிச்சா நீங்கள் போடுங்க. ஒரு 10 அறிவிப்புகள் போடும்போது 9க்கு வந்து சம்பிரதாயமான கைதட்டுருக்கும், இந்த 1க்கு மட்டும் வந்து பயங்கர எழுச்சியான கைதட்டுருக்கும். அப்போ தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஒரு காம்பவுண்டு கிடையாது. பள்ளிக்கூடங்களில் வந்து சரக்கடிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. மாணவர்கள் சரக்கடிக்கிறத தாண்டி 5 மணிக்கு மேலே அங்கே பரலாம் சரக்கடிக்கிறாங்க. ஓப்பன் ஸ்பேஸ் நல்லா மரத்தில் உட்காந்து தண்ணி அடிக்கலாம் மாதிரி உட்காந்துருக்கு. அவன் 50,000 கோடி ரூபா பட்ஜெட் ஆண்டுக்கு வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இது தவிர 1000 கோடி ரூபா நான் தனியார் நன்கொடை தரட்டு உட்காந்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் காசுலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேள்வி வருது. அரசு பள்ளிக்கூடங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது, பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போகுது. 10 ரூபா சம்பளம் கிடைச்சா கூட தனியார் பள்ளியில் சேர நினைக்கிறா. அப்போ அரசு பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை வந்து கவலைக்கிடம். நோ டவுட் ஐசியூவில் தான் இருக்குது. அதனால தான் நான் பாத்ரூம் வந்து கதவோடு வச்சிருப்பேன்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொன்னபோது அப்படி வந்து அடி வயிற்றுலேருந்து பெண்கள் வந்து கைதட்டினாங்க. அதில் வந்து அவருடைய நெஞ்சார்ந்து கைதட்டினாங்க. அது எசென்சியலாக இருக்குது. அதை வந்து இந்த ஆட்சி அதை சுத்தமாக கண்டுக்கலாம். நம்ம கண்ணோட பார்க்குறோம். திருநெல்வேலியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து பாத்ரூம் போன பிள்ளைகள் சுவரிடிஞ்சு விழுந்து இறந்து போனாங்க. இதை மாதிரி துயரம் வந்து நிறைய வந்துச்சு. உடனே இவங்க வந்து படக்குன்னு வந்து நான் கட்டடத்தை பார்க்குறேன், மரத்தை பார்க்குறேன் அப்படின்னு எல்லா ஆச்சா போச்சா 5 வருஷம் முடிஞ்சு வச்சு. நீங்கள் எத்தனை பள்ளிக்கூடங்களை சீரமைச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இன்னமும் மரத்தடியில் நடக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இல்லையா? ஏதோ ஒரு பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மன்னார்குடியிலே எங்கேயோ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டோடைய மொட்டை மாடி வந்து எம்டியாக இருக்குன்னு அது மேலே ஷெட்டை போட்டு காலேஜ் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்ன ஃபோர்ஸ் ஆகிட்டு இருக்குது? நம்ம ஏதோ ஒரு அறிவிப்பு சொல்லலாம். அப்போ வந்து நாங்கள் கேட்டால் நாங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் ஜிஆர்ஏ சொல்லிட்டு இருக்குது. நாங்கள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் நாங்கள் வந்து இந்தியாவில் நம்பர் 1. ஓகே, மாணவர் சேர்க்கை சூப்பருங்க, அது பெற்றோருடைய கடை. நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஏன் பிள்ளையே நான் போய் படிக்க வைப்பேன் ஏதோ ஒரு ஸ்கூலில் சொல்கிறேன். அப்போ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோக்கும் அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? அவன் அப்பா அம்மாவுக்கு வந்து அவன் பிள்ளைய படிக்க வைக்கிறான். அப்போ வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ கூடுது. நீங்கள் என்ன செஞ்சீங்க? அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஜிஆரை காட்டிட்டு இந்தியாவிலே ஜிஆர் நம்பர் ஆனால் ஜி நம்பர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே 4 ஊடகங்களும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் அறிவித்தது ரொம்ப எசென்சியல். அதனால தான் அந்த அப்ளாஸ் அங்கே எழுந்துச்சு. அதே போல் மலை கிராமங்களில் வந்து பிரசவ இது வசதி இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார மையத்தை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது தேவைதான். பட் அதில் நிறைய சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா மொத்தமாக ஒரு 200 குடும்பங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல எவ்வளோ பிரசவம் வந்துடும் நீங்கள் பார்க்கணும். நம்ம வந்து அப்போ வந்து டாக்டர்கள் போய் பணிபுரிவாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக நிறைய சேலஞ்சஸ். நம்ம வந்து மலை கிராமங்களில் சாலை வசதி இல்லைன்னு சொல்லுவோம் எல்லாருமே. ஆமாம்
தொட்டிலில் வந்து தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு நம்ம வந்து எல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு நிகழ்வு வந்து நடக்கும் கிராமத்தில் போகிறது. இறப்போ பிறப்போ பிரசவமோ அந்த மாதிரி விஷயம். அப்போ வந்து அந்த இடத்துல ரோடு போனால் பல கிராமங்களில் ரோடு வேண்டாம்னு மலை கிராம மக்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று டீப்பாக போய் உட்காந்து கேஸ் பை கேஸ் பார்த்து சும்மா நேரத்துக்கு நம்ம சொல்லலாம் கிராமத்துக்கு தண்ணி இல்லை, நம்ம வந்து இந்த மணல் அள்ளுற மாதிரி ஆற்றுல மணல் அள்ளணும். நல்லா தெரிஞ்சுங்க, ஆற்றுல மணல் அள்ளணும், அளவோடு அள்ளணும். அது அப்புறம் தான் புது மணல் வரும். அப்போ நீங்கள் வந்து இப்போ உண்டா ஜேசிபி வச்சுட்டு ஃபுல்லாக அள்ளிட்டு போயிடுறாங்க. இல்லை அப்படியே மண் மேய்ச்சிட்டு தரைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ உடனே வெளில வந்துருந்தாங்க. ஒரு டீம்ஸ் தண்ணி வந்துச்சுன்னா மொத்தம் ஊரே முழுங்கி போயிருக்கு. என்ன காரணம்னா அங்கே வந்து ஆற்றுல போகிறதுக்கு இல்லை, வெறும் மணல் மேடாக கிடக்குன்னு பார்க்குறோம். அப்போ ஆற்றுல மணல் அள்ளணும், மலையில் வந்து ரோடு வேணுமான்னு பார்க்கணும். அதெல்லாம் கேஸ் பை கேஸ் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். அதுபோல் மருத்துவமனை பிரசவத்துக்கு தகுதியான மருத்துவமனை என்ன, அங்கே டாக்டர்கள் இருப்பாங்களான்னு போய் பார்க்கணும். பிரசவம் எவ்வளோ வரும், நீங்கள் வந்து ஒரு ஆஸ்பத்திரி எப்படி கொடுப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு ரேஷன் கடை கேளுங்க. நீங்கள் ரேஷன் கடை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க மொத்தமாக அந்த பகுதியில் 1200 கடை தான் இருக்குது, வீடு தான் இருக்குது, அங்கே ஏற்கனவே ஒரு ரேஷன் கடை இருக்குது. ஸோ 1200 வீட்டுக்கு ஒரு ரேஷன் கடை போதும், இப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு 200 வீட்டுக்காக ஒரு ரேஷன் கடை கூட கொடுக்க மாட்டாங்க நார்மலாக. நம்ம போய் கேட்டோம்னா கூட அது மாதிரி வந்து மொத்தமாக 20 வீடு இருக்குது. அது ரொம்ப கஷ்டம் தான் மறுக்கிறதுக்குல. அதில் அவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே அக்சசிபிலிட்டி கொடுக்கணும். அங்கே ஒரு டாக்டர் உட்காந்துருப்பாருன்னா ப்ராக்டிக்கலி பாசிபிலிட்டி. பஸ் வசதி ஏற்படுத்துவோம், அதுக்கு அதுவும் பஸ் வசதி ஏற்படுத்த பல இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து பக்கத்தில் வந்து கல்வராயன் மலை இந்த மாதிரியான மலை பகுதிகளெல்லாம் ரொம்ப பெருசு, ஜவாது மலை இந்த மாதிரி வெள்ளியங்கிரி மலை, கொல்லிமலை, இந்த பல பகுதிகளில் வந்து இது மாதிரி அடிக்கடி நியூஸ் வரும். இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மக்களே அதை ஏற்பாங்களா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லாட் ஆஃப் லாஜிஸ்டிக்கல் சேலஞ்சஸ் இருக்குது. அவங்களுக்கு கல்ச்சுரலாக சில ரிசர்வேஷன்ஸ்லாம் இருக்குது. அவங்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய நிறைய மலை கிராம மக்கள் சாலை வேண்டாம்னு சொல்லக்கூடிய நிறைய இருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து சும்மா எமோஷனாக இங்கே உட்காந்துட்டு டிவி ஸ்கூலில் உட்காந்து ஆகாவோன்னு சொல்லலாம். எங்களுக்கு நிறைய ரிசர்வேஷன். அவங்க வந்து வெகு மக்களோட தரை வழியில் இருக்கக்கூடிய சமவெளியில் இருக்கக்கூடிய மக்களோட புலங்கரில் அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஊட்டி மாதிரியான இடங்களில் வந்து நகர்ப்புற மக்களாகவே மாட்டாங்க, நகர்மயமாக இருந்துச்சு. ஊட்டியாக இல்லை. இப்போ வந்து அது வந்து படுகிற மக்கள் மற்ற இன மக்கள் அப்படி பிரிஞ்சதெல்லாம் போய் அவங்களுடைய ஐடென்டிட்டியாக மட்டும்தான் இருக்கிறதோ அவங்க இல்லை. ஆனால் அந்த மாதிரில இன்னும் அங்கேயே கூட ரொம்ப ரிசர்வாக இருக்கக்கூடியவங்களாம் நீங்கள் குன்னூர் மாதிரியான இடங்களில் மேலே போய் பார்க்குறது, தமிழ்நாடு நான் சொன்ன மற்ற மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய அங்கே மலைவாழ் பழங்குடியினர் வந்து சமவெளி பகுதி மக்களோட பல பெரிய ரிசர்வேஷன் இருக்குது. அப்போ வந்து இட்ஸ் நாட் குட் அனௌன்ஸ்மெண்ட். அது அனௌன்ஸ்மெண்ட்டாக சரி, பட் அது நடைமுறைப்படுத்தல லாட் ஆஃப் சேலஞ்சஸ். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினுடைய இன்ஸ்டிடியூஷன் பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவர் அதில் சொல்லியிருக்கிறாரு. எஜுகேஷனில் வந்து அரசியல் அப்படிங்கிறத சிலபஸில் கொண்டு வரும் அப்படிங்கிறத மாதிரி எஜுகேஷன் ரிஃபர்மேஷனும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அரசியல் அவேர்னஸ் வந்து கட்டாயமாக வேணும், அரசியல் கூடாது. அதில் வந்து அது சின்ன டிஃபரன்ஸ். அது வந்து திரு விஜய்க்கு புரியும். அரசியல் பண்ணக்கூடாது. ஆனால் இப்போ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா கல்லூரிகளில் பயங்கரமான நேரடி அரசியல் நடக்குது. அது நாட்டுக்கு நல்லதில்லை, மாணவர்கள் மனசில் வந்து விஷயத்தை விதைக்கும். அரசியல் பற்றின புரிதல் தெளிவு இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப ஜென்ரிக்கான விஷயங்கள் தான். நான் சொன்ன பெண்களுக்கு கல்வி கொடுப்போம், வறுமை ஒழிப்போங்கிற மாதிரி நாங்கள் கல்வி நிலையங்களை கொண்டு வரோம்னு சொல்லி சொல்கிறோம். அது வந்து அதான் 2026 அவர் செய்யக்கூடிய எந்த எஜுகேஷன் சிஸ்டம் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவோம், அதாவது சிலபஸை மாற்றுவோம். புதிய கல்விக் கொள்கை, அதாவது தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு நீங்கள் எந்த மாற்றமும் செய்ய வேண்டியிருக்கா. நீங்கள் எடுத்து பாருங்கள் தயவு செய்து. அதில் வந்து எல்லா விதமான தெளிவு இருக்குது. தேசிய கல்விக் கொள்கையில் எல்கேஜி ஆரம்ப கல்வியிலேருந்து பல்கலைக்கழக கல்வி வரைக்கும் எல்லாத்த பற்றியும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்த பற்றியும் ஒன்று பாக்கியலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வெளியில் போய் காசு கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் பாடத்திட்டங்கள் ஸ்கூல்லேயே அதற்கான வசதி அது அவங்க கற்றுக்கிற மாதிரியான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாமும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ என்னென்னா அவர் சொல்லியிருக்கூடிய இந்த விஷயங்கள் நீங்கள் அடிப்படை அப்படின்னு சொன்னால் கூட மக்களினுடைய ரொம்ப கிராஸ் ரூட் லெவலில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரச்சனைகள் இன்னும் இதுவாக இருக்குது அப்படிங்கிறத அவர் அட்ரஸ் பண்ண தானே சார் செய்கிறாரு. அட்ரஸ் பண்ண தான் செய்கிறாரு. அது தேசிய கல்விக் கொள்கை இருக்குன்னு நான் சொல்லுவேன். தேசிய கல்விக் கொள்கையை ஒரு முறை அவர் படித்தாருன்னா அவர் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவோம்னு சொல்லிடுவார். அவர் பாவம் படிக்க நேரம் கிடையாது, அதனால சொல்லியிருக்க மாட்டார். கல்விக் கொள்கையை படித்தாருன்னா நாங்கள் அதை அமல்படுத்துவோம்னு சொல்லிடுவார். கல்விக் கொள்கை மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களுமே அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கல்விக் கொள்கையில் எல்லாமே இருக்குங்க. கேம்பஸ் எப்படி இருக்கணும், பில்டிங் எப்படி இருக்கணும், எவ்வளோ ஸ்ட்ரக்சர் இருக்கணும், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், எப்படி பாடத்திட்டத்தை மாற்றுறது, சயின்ஸ் எப்படி படிக்கிறது, ஆர்ட்ஸ் எப்படி படிக்கிறது, பல்கலைக்கழகங்கள் எப்படி இருக்கணும், நிகர்நிலை பல்கலைக்கழகம் எப்படி இருக்கணும், ஒரு தனியார் கல்லூரி எப்படி பல்கலைக்கழகமாக அட்டானமஸாக கொடுத்துடலாம் அப்படின்னு அத்தனை விஷயமா அட்ரஸ் பண்ணணும். கல்விக் கொள்கை என்ன நான் சொன்னால் உங்களுக்கு எல்கேஜிலேருந்து யூனிவர்சிட்டி எல்லாமே டேட்டாஸ் அட்ரஸ் எவ்ரி திங். தமிழராக இருக்கக்கூடிய ஒரு கஸ்தூரி ரங்கர் வந்து அதை வந்து சொல்லி கொண்டு வந்திருக்காரு. இந்தியா முழுமைக்கு ஏற்கக்கூடிய பெருமைக்குரிய விஷயம் அது. அது ஒரு படிச்சிங்கன்னா விஜய் இவ்வளோ சொல்லியிருக்காரு, எவ்வளோ சொல்லியிருக்காரு, எல்லாமே அங்கே இருக்குங்கிறது தெரிஞ்சுப்பீங்க. என்னென்னா இந்த டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நிறைய 10,000 கொடுப்போம், 2,000 கொடுப்போம், 5,000 கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் அவங்க நிறைய நலத்திட்டங்களும் பண்ணுறாங்க. பட் இதை ஹைலைட்டடாக பேசக்கூடிய இந்த நேரத்தில் விஜய் அந்த மாதிரி நான் காசு கொடுப்போம் அப்படிங்கிறது சொல்லாமல் இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாம் நாங்கள் வந்தால் குறிப்பாக பெண்களுக்கு சேஃப்டிங்கிறத 200% தேர்தல் அறிக்கையில் வந்து இதெல்லாம் வருதா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். தேர்தல் அறிக்கை முழுமையாக வெளியிடும்போது வருதா இல்லையான்னு பாருங்கள். இலவசங்கள் இருக்குதா இல்லையான்னு பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து திரும்ப பேட்டிகளுக்கு நான் திரும்பி கொடுக்குறேன். அவர் வந்து இலவசமாக பைக் கொடுப்போங்கிற மாதிரி ஒரு பேசுவாங்க சொல்லியிருக்காரு உங்கள் தகவலுக்காக. நீங்கள்
நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்க நீ பாருங்க. அவர் முதல்ல அறிவிச்ச போது நாங்கள் அந்த வீடு கொடுப்போம் பைக் கொடுப்போம் அவரும் சொன்னார். கேட்டப்போ அவர் என்ன சொன்னார், அது அவங்களே அவங்க வாங்கிக்கிற அளவுக்கான இதை வந்து டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அடுத்த நாள் நம்ம எல்லாருமே சொல்கிறோம் அவங்க வாங்கிக்கிறக்கான அவசியம். நான் வந்து முதல்ல சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து இந்த கேள்வி கேட்டப்போ முதல்ல நான் பிஜேபியோ அதிமுக எனக்கு பிரச்சனை இல்லை, யார் சொன்னாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லைன்னு நான் ஆரம்பித்தேன். அவர் வாங்குறதுக்கான திறனை வாய்ப்பை தான் நீங்கள் ஏற்படுத்தணுமே தவிர நீங்கள் தான் பைக் கொடுப்பீங்களா நீங்கள் தான் கொடுப்பீங்களான்னு உங்கள் முகத்தை பார்த்துருக்க திரு நோ மீனிங். அப்படி மக்களை கொண்டு போய் சேர்ப்பதில் உடன்பாடே கிடையாது. திரு சீமான் சொல்வதை அதை நான் பல முறை இருக்கிறேன். எனக்கு வந்து கட்டணம் இல்லாத பேருந்து வேணுமா, தொல்லை இல்லாத பேருந்து வேணுமா, தொல்லை இல்லாத பேருந்து வேணுமே. நான் வந்து பஸ்ஸு கிளம்பி எப்போ போய் ரீச் ஆகணும்னு பார்க்கணும். 4 வீலோட 6 வீலோட கிளம்பக்கூடிய பஸ் 6 வீலோட போய் நிற்குமான்னு தெரியல. 6 வீலோட கிளம்புது 5 வீலோட முடியுது. 4 சீட்டை காணும், 2 சக்கரத்தை காணும், டிரைவர் விழுந்து கிடக்கிறார். இப்படி போய் நிற்கக்கூடிய விபத்தில் வந்து அதில் வந்து நீங்கள் கட்டணத்தோட கொடுத்தானே, கட்டணம் கொடுக்காம தானே. மக்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து அரசு பள்ளிகளாக இருக்கா தனியார் பள்ளிகளாக இருக்கா, மக்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து அரசு பேருந்தா இருக்கா தனியார் பேருந்தா இருக்கா. அப்போ நீங்கள் அரசு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கேள்வி வருதுல. சும்மானாவது நான் கட்டணம் இல்லாமல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தரமெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. தரமெல்லாம் கொடுக்குறது கட்டணம் இல்லாமல் கொடுத்தானே, கட்டணத்தோட கொடுத்தானே. விஜய் அவர்களுடையது எஜுகேஷன், ஹெல்த், விமன் சேஃப்டி, இது வந்து ரொம்ப கோரா அவர் பேசி அவருடைய விஷயங்கள்லாம் சொல்றதுனால நான் என்ன சொல்றேன், சென்சிபிளாக தானே அவருடைய இது இருக்குங்கிறதுக்காக நான் கேட்குறேன். நான் வந்து உங்களை ஏங்க நான் வந்து இல்லைங்க நான் சொல்ல மாட்டேன். இந்த சென்சிபிலிட்டி எல்லார்ட்டையுமே இருக்குன்னு சொல்கிறேங்க. ஏடிஎம்கிட்ட போய் கேளுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்களா? டிஎம் கிட்ட போய் கேளுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதில் குறை இருக்கு, அது குறையே இல்லாமல் செய்வதுதான் எங்களுடைய டார்கெட்டேங்கிறது. அதை தான் எல்லா கட்சியும் அண்ணன் சீமான் என்ன சொல்லுவார், பாஜக எல்லா கட்சியும் சொல்ற அவர் சொல்றாரு என்ன, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம்னு எந்த கட்சி சொல்லும்? நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு பற்றி யார் பேசலன்றீங்க? விஜய் பேசுறாரு, ஆமா விஜய் பேசினாரு இல்லன்னு சொல்ல, எல்லாரும் பேசுறாங்கன்னு சொல்றேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு பொதுவாக சொன்னேன், நீங்க வேற நீங்க விஜய் வாழ்கன்னு சொல்லணும் எதிர்பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு போறேன். எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. நான் வந்து அதுல விஜய் அவர்கள் சொன்னது எல்லோரும் சொல்லிக் கொண்டிருப்பது, யார் செய்வார்கள் என்பது கேள்வி. வேலூர் கூட்டத்துக்கே வந்து நாங்கள் 1 மாசத்துக்கு முன்னாடி 40 நாளைக்கு முன்னாடியே பெர்மிஷன் கேட்டிருந்தோம். கடைசி நிமிஷத்துல தான் கிடைச்சது. குளறுபடி இருக்குன்னு இப்போ மாவட்டமே சொல்லியிருக்காங்க. நீங்க முதல்ல ஒரு தேதி சொன்னாங்க, அப்புறம் ஒரு தேதி சொன்னாங்க, 1 வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்கன்னு. அதுல காவல்துறை பக்கம் உண்மை இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பாருங்க, எளிமையா இன் பிரின்சிபல் டிவிக்கு ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா அதுக்கு கடுமையான கெடுபிடி விதிக்கிறாங்கிறது உண்மை. அது வந்து அவருடைய விக்கிரவாண்டி விசாலை முதல் மாநாட்டிலேருந்து நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை, எல்லா பக்கமும் பண்ணுறாங்க. புதுச்சேரியில் பண்ணாங்க, சேலத்தில் பண்ணாங்க, ஈரோட்டில் பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் நடக்குது. கரூர் ஸ்டாம்ப் எடுக்க பிறகு அது நடக்குது, அது உண்மை. ஆனால் இவங்களும் பல சந்தர்ப்பங்களை மாறி யோசிக்கிறாங்கிறது உண்மை. ஏன்னா திரு விஜய் வந்து கிட்டத்தட்ட செல்வி ஜெயலலிதா போலவே செயல்படுறார். அதாவது நீங்கள் ஒன் வே டிராஃபிக், யூ கேன் பாஸ் த மெசேஜ் ஒன்லி வென் த பாஸ் ரிப்ளைஸ் யூ வில் கெட் இட். அப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா உடனே பதில் வருலாம் கிடையாது. நீங்கள் வந்து தகவல் சொல்லிட்டு உட்காந்துட முடியாது. அப்படி செல்வி ஜெயலலிதா அவர்கள் காரணம் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நிலைப்பாடெலாம் இப்போ இருக்கிறார், நான் கேள்விப்பட்டது. அதனால் அவர் சொன்னான்னு அவர்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இல்லைண்ணே புதன்கிழமை வேண்டாம், நைட் வச்சுக்கிடுவோம், பகலில் வேண்டாம், 10ஆம் தேதி இப்படி யாரும். அவர் 12ஆம் தேதி 12 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா 12ஆம் தேதி 12 மணிக்கு தான். அது வந்து 1 மணி நேரம் எதுவுமே கேட்குறதுங்க ஆளே கிடையாது. அப்படி இருக்கும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதை காவல்துறை ரொம்ப சரியாக விளக்கம் கொடுத்துருக்கு. அவங்க 4900 பேர் சொன்னாங்க, அது கூடவே வந்து நின்னாங்க. அவங்க வந்து டைம் சொன்னாங்க, அதை மாற்றி பண்ணாங்க. பெர்மிஷன் இடத்துக்கு வந்து கடைசி நல்ல தேதி மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தாவேக்காவும் பண்ணியிருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் தாவேக்காவுக்கு காவல்துறை வரலாறு காணாத வேறு கட்சிகளுக்கு இல்லாத கெடுபிடிகளை கொடுக்கிறது என்பது உண்மை. அன்னைக்கு கூட்டத்திலையும் அந்த மாதிரி கெடுபிடிகள் இருக்கிறதுனால நான் உங்களை ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியல. அதெல்லாம் ஒரு காலத்தில் சந்திக்க மாட்டார். அதனால நான் சிஎம் ஆனதுக்கப்புறம் சந்திக்க மாட்டாரு. அதனால குழப்பம். எல்லா தொகுதிக்கும் வீடியோ மூலமாக அவர் பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு திரு ஸ்டாலின் பண்ணிட்டே இருக்கிறாரு. வாரம் ஜூமில் மீட்டிங் போகிறாரு, மாவட்ட செயலாளரோட போகிறாரு, ஒன்றிய செயலாளரோட போகிறாரு, வேட்பாளரோட போகிறாரு, கட்சிக்காரங்களோட போகிற எல்லாரும் போட்டு தான் இருப்பார். ஜூமில் மீட்டிங் பண்ணுறாரு. அவர் டிவியில் வந்துட்டு வந்து கரூர் சம்பத்துக்கு அப்புறம் பேசினார். எல்லாரும் தானே பார்த்தோம். 7 கோடி பேரும் பார்த்துட்டோம் நம்ம. அது எதுக்கு அவர் கிராமமாக வந்துட்டு நான் வந்து யூடியூபாக வருவேன்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே. தனித்தனியாக அது நடக்க போகிறது இல்லை. அது நடக்க போகிறதில்ல. கமலஹாசன் அவர்கள் கிராம சபை கூட்டத்தை பயங்கரமாக முன்னிறுத்தினார் கட்சி ஆரம்பித்த புதுசில். இன்னைக்கு எந்த கிராம சபைக்கு போயிருக்காருன்னு சொல்லுங்கள். பிக் பாஸில் தான் வந்து நின்றுந்தார். அப்புறம் நம்ம எங்கே கிராம சபையில் பார்த்தோம் அவருக்கு ஆரம்பித்த போது பார்த்தீங்க பாருங்க, அவர் கட்சி ஆரம்பித்த அன்னைக்கு பாருங்க, அவர் வந்து சுற்றி கிராம சபை, தமிழ்நாட்டில் கிராம சபை கூட்டங்களுக்கு ஒரு புத்தளிச்சியே கொடுத்தார் கமலஹாசன். இப்போ கிராம சபை கூட்டத்துக்கு கமலஹாசன் என்ன சம்மந்தம் பாருங்க. அதெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க. அவர் வந்து திரு விஜய் அவர்கள் நான் வந்து முதலமைச்சர் ஆகனே கிராமமாக வரேன், ஏன் முதலமைச்சர் ஆக போகிறது இல்லை, அதனால் கிராமம் வரப்போகிறது இல்லை. இன்றைக்கி பேசின ஆதவர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு, இல்லை எலெக்ஷன் கமிஷனோட அது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமாக போலீஸ் அவங்க எல்லாம் மாற்றுவாங்க, ஸோ நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய போலீஸ் வருவாங்க அப்படிங்கிறது நம்புவோம். அதனால கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் வந்து விஜய் எலெக்ஷன் கமிஷன் வந்து பிஜேபியோடைய கைக்கூலி, பிஜேபியோடைய கையாள், பிஜேபி சொல்கிறத அப்படியே செய்யக்கூடிய கிளிப்பிள்ளை. அப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்துச்சுன்னா ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன் நடக்கும், எங்களுக்கு அனுமதி கிடைக்கும். அப்போ நீங்கள் பிஜேபியை பாராட்டுறீங்களா திட்டுறீங்களா? கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னீங்க. பிஜேபியோட பேச்சை கேட்குற எலெக்ஷன் கமிஷன் வந்துருச்சுன்னா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிச்சுன்னா, கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சுன்னா நியாயமாக தேர்தல் நடக்கும் நம்புறீங்க. அப்போ பிஜேபி நியாயமாக தேர்தல் நடத்துதா இல்லை? இதை நீங்கள் புரிஞ்சுங்க, அவ்வளோதான். அவர் எவ்வளோ கான்ட்ராடிக்டாக பேசுகிறாரு, பிஜேபி எவ்வளோ சும்மா அவதூறாக திட்டுறாரு, நோ ரீசன் திட்டுறாரு, ஆதாரம் இல்லாமல் திட்டாருன்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. அவர் ஆதவர்ஜுனா வந்து பிஜேபி மேலே கொலவெறியாக இருப்பார் விஜயை விட.
தகவலுக்காக சொல்ல அவர் சொல்லிட்டாரு எலெக்ஷன் கமிஷன் வந்துச்சுன்னா போலீஸ்காரங்களாம் சரியாயிடுவாங்க. எப்படி அப்போ டிஎம்கேவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது போலீஸ்காரங்க சரியாக செல்ல மாட்டாங்க, எலெக்ஷன் கமிஷனோட கட்டுப்பாடு வந்து சரியாக போயிடுவாங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது நீங்கள் கணக்கு சொல்லுங்க, விஜய் கேளுங்க சொல்லுவார் பிஜேபியோட கட்டுப்பாட்டில் இருக்கு சொல்லுவார். அப்போ பிஜேபியோட கட்டுப்பாட்டில் எலெக்ஷன் கமிஷனோட கட்டுப்பாடு காவல்துறை ஒழுங்காக செயல்படுங்க, பிஜேபி நியாயமான தேர்தல் நடத்துதா, நியாயமான நாடு நடத்தா இல்லையா, இவ்வளோதான் கேள்வி. அன்னைக்கு அந்த பொதுக்கூட்டத்தில் கண் கலங்கினார் விஜய் அவர்கள். ஏன்னா இவ்வளோ நாளாக கரூர் சம்பவத்தை பற்றி பேசலை, நண்பர்கள்னு சொல்லிட்டு என்னையே அதுக்கு காரணம்னு முழு காரணம்னு சொன்னீங்களே நியாயமானு கேட்டு அவருக்கு காரணம் இல்லைன்னா சொல்ல முடியாது. தாவேக்காவும் ஒரு காரணம். நான் வந்து அதை 100 முறை சொல்லிட்டேன், டே 1லேயே சொன்னேன், கரூர் சம்பவம் நடந்த அன்னையிலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அரசாங்கத்தின் அலட்சியம் காரணம், தாவேக்காவுடைய செயல்பாடும் காரணம், நோ டவுட். தாவேக்காவுக்கு வந்து நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க, காலகாலத்தில் வந்துருங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியும் 7 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு அவங்களுக்கு தெரியும். நாங்கள் சொன்ன டயத்துக்குள்ள வந்துட்டோம் அவங்க சொல்லிடலாம். ஆனால் அவர்கள் காத்திருக்கிறாள் உங்களுக்கு தெரியும். நாமக்கல் டு கரூர் வந்து 4 நாள் ஆகாது வர்றதுக்கு, 1 மணி நேரம் ட்ராவல். நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க, நாமக்கல் எப்போ முடிச்சிங்க, இங்கே எப்போ வந்தீங்க? அப்போ அவ்வளோ நேரம் மக்கள் காத்துட்ருக்கான்னு உங்களுக்கு தகவல் உண்டா இல்லையா? அப்போ தாமதமாக வந்து ஒரு காரணமாக இல்லையா? தாமதமாக வந்து காவல்துறை சொன்ன டயத்தில் வந்துட்டீங்க, ஆமாம். ஆனால் மக்களுங்க காத்துனவங்களுக்கு தெரியுமா இல்லையா? மக்கள் காவல்துறை சொல்லுது நீங்கள் அந்த முனையிலே நின்று பேசிடுங்க, அங்கேருந்து பேசிடுங்க, உள்ளே போகாதீங்க, உள்ளே போகும்போது ஜாம் ஆகும். இல்லை நான் அங்கே தான் போய் பேச சொன்னீங்களா இல்லை? அதுக்கப்புறம் வந்து காவல்துறை தொடர்ந்து உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே யாரும் ஃபோனுக்குலாம் சொன்னாங்களே, டிஜிபி டேவிட்சன் ஆதரவாக சொன்னார். ஸோ தமிழக அரசுக்கு ஒரு அலட்சிய பங்களிப்பு இருக்குது, தாவேக்காவுக்கும் இருக்குது. ஏன் மேலே பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அவர் மேலே அந்த பழி இருக்கத்தான் செய்து நோட்டு அவர் மேலேயும் இருக்குது.